வணக்கம் விவசாய சொந்தங்களே. நாம் நமது வயலில் செண்டுமல்லியானது நடவு செய்திருந்தோம். என்றுடன் 13 தினங்களாகின்றன நண்பர்களே. தற்போது பார்மாற்ற இருக்கின்றோம். அந்த வீடியோ பதினை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே. பார்ம் மாற்றுவதன் பயன் என்னவென்றால், அந்த செடியானது துரிதமாக வளர்ச்சி அடையும். அத்துடன் பாத்தீங்கன்னா சாணி உரமானது கொடுக்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக களைகள் அகற்றப்படும். இவ்வாறாக நாம் பார்மாற்றுவதன் மூலம் 3 விதமான பயன்களை அடைகின்றோம். தற்போது அதற்கு சாணி உரமானது தற்போது தயார் செய்ய இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். தற்போது பார்க்கக்கூடிய உரமானது சாணி உரம். பாத்தீங்கன்னா மக்கிய மாட்டு எருவானது பாத்தீங்கன்னா வெறும் கட்டி கட்டியா இருக்கு நண்பர்களே. மழை பெய்தது போக நனைந்த காரணத்தினால் பாத்தீங்கன்னா அது கட்டித்தன்மையோட காணப்படுகிறது. இதை செண்டுமல்லி காய்கறி செடிக்கு போடும்போது பாத்தீங்கன்னா இந்த கட்டி கட்டியா இருந்ததுன்னா வேர் துரிதமாக வளர்ச்சி அடையாது, நாட்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளும். அதற்கு தற்போது நாம் என்ன செய்ய போகின்றோம் என்றால், அந்த சாணி உரத்தை மண்வெட்டியால் கொத்தி கிளறி விட வேண்டும் நண்பர்களே. அப்போதுதான் அதன் நன்கு கிளறப்பட்டு கொஞ்சம் அதனுடன் மணல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நண்பர்களே. அப்பதான் அது காற்றோட்டமாக இருக்கும், வேரின் வளர்ச்சி துரிதப்படும். அந்த காட்சி பதிவை தற்போது நீங்களே பார்க்கலாம் நண்பர்களே. மண்வெட்டி கொண்டு நன்கு கிளறி விட வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த கட்டிகளை கொத்தி விட வேண்டும் நண்பர்களே. ஈரமிகுதியால் களித்தன்மையுடன் காணப்படுகிறது. தற்போது இதே போல் ஒரு 2-3 தடவை நன்கு கிளறி விட்டோமானால் அதன் கட்டியானது அகற்றப்பட்டு நாம் அந்த நடவு செய்த செண்டுமல்லிக்கு மேல் உரமாக இட்டுக் கொள்ளலாம். இதோட பாத்தீங்கன்னா மணல் சேர்த்துக்கலாம் நண்பர்களே. இவ்வாறாக மணல் சேர்க்கும் போது வெட்டுவதற்கு எளிதாக இருக்கும். நன்கு கிளறி விட வேண்டும். மணல் சேர்த்தோமானால் பளபளப்பு தன்மை அதிகமாக கிடைக்கும். தற்போது மணல் கலந்து அந்த மாட்டு ஏரானது மண்ணுடன் கலந்து வைத்திருக்கின்றோம். தற்போது அந்த காட்சி பதிவை பார்க்கலாம் நண்பர்களே. இதன் அடிப்பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த கட்டியானது கீழே ஓரத்துல வந்துடும் நண்பர்களே. இவ்வாறாக அந்த கட்டிப்பகுதியை நீக்கிடலாம். இவ்வாறாக காய்கறி பயிர்கள் மற்றும் கீரைகள் நாம் தற்போது செண்டுமல்லிற்கு தயார்படுத்திய அந்த உரத்தை பார்க்கலாம் நண்பர்களே. கட்டி இல்லாம எடுத்துக்கொண்டுள்ளோம் நண்பர்களே. தற்போது அந்த பார்மாற்ற இருக்கும் செடிக்கு
அந்த உரமானதை இட இருக்கின்றோம். தற்போது அந்த உரத்தை எடுத்துக்கொள்கின்றோம் நண்பர்களே. தற்போது அந்த செடிக்கு வந்து மேல் உரமாக இந்த சாணி உரம் கொடுக்க இருக்கின்றோம் நண்பர்களே. அந்த காட்சியையும் தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது பாத்தீங்கன்னா ஒரு கை அளவிற்கான உரமானது மேல் உரமாக இட இருக்கின்றோம். இந்த அளவிற்கான உரமானது அந்த செடி பகுதியில கொடுக்கிறோம் நண்பர்கள். இன்றுடன் 13 தினங்கள் ஆகின்றன. மேல் உரம் ஒரு அன்னக்குடையானது 50-60 செடிக்கு கொடுக்கலாம் நண்பர்களே. தற்போது மேல் உரமானது கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மே உரம் கொடுப்பதனால் வேர் வளர்ச்சியை துரிதப்பட்டு கிளைகள் அதிகமாக பார் மாற்றியவுடன் கிளைகள் அதிக எண்ணிக்கையில் வரும் நண்பர்களே. கிளைகள் அதிகமாக வரும்போது நமக்கு மொட்டுகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. அந்த தற்போது உரமானது கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக ரசாயன உரம் சிறிதளவு கொடுக்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக பார் மாற்றிக் கொள்ளலாம் நண்பர்களே. நண்பர்களே, தற்போது அந்த செண்டுமல்லி செடியாருக்கு பாத்தீங்கன்னா மே உரம் கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே. அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக ஒரு கை அளவிற்கு மே உரம் கொடுத்திருக்கிறோம். அது கொடுப்பதனால் வேர் வளர்ச்சியானது துரிதப்படும் நண்பர்களே. ஒரு அன்னக்குடையானது 50 to 60 செடி வரலே நம்ம மே உரம் கொடுக்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே அடி உரம் கொடுத்திருக்கிறோம் கொஞ்சம், அதனால தற்போது கொஞ்சமாவே கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பார் மாற்றுவதற்கு பாத்தீங்கன்னா இந்த களைகள் அதிகமாக காணப்படுகிறது நண்பர்கள். அந்த வரப்புல பாத்தீங்கன்னா பார் மாத்திட்டோம்னா அந்த களைகள் எல்லாம் போயிடும். நம்ம இதுக்காண்டி அந்த களைகள் புல்கள் வெட்டுவதற்கு ஆள் விட தேவை கிடையாது. அவசியம் பார் மாற்றணும் நண்பர்களே. தற்போது பாருங்க நண்பர்களே, இந்த கோரைப்புல் இதெல்லாம் பார் மாத்த உள்ள பாத்தீங்கன்னா இந்த புல் பூண்டுகள் பாத்தீங்கன்னா நம்ம பார்லயே மாறி போயிடும் நண்பர்களே. இதற்கான ஆள் விட்டு நம்ம களை கொத்த வேண்டியது கிடையாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம டிஏபி பாக்டம்பாஸ் ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆக கொடுக்கிறோம் நண்பர்களே. டிஏபி அடுத்தது பாக்டம்பாஸ் ஒரு செடிக்கு 10 கிராம் என்ற அளவில் ஒவ்வொரு செடிக்கும் இடையில கொடுக்கிறோம் நண்பர்களே. செடி அடியில போடக்கூடாது. 2 செடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு 10 கிராம் என்ற அளவிற்கு கொடுக்கிறோம் நண்பர்களே. தற்போது டிஏபி பாக்டம்பாஸ் ரெண்டு செடிக்கு இடையில அந்த பலமான பகுதியில் கொடுத்துக்கலாம் நண்பர்கள்.
வேரின் அடியில் போடக்கூடாது, செடியானது இறந்துவிடும். அடுத்தபடியாக இந்த பாறானது நம்ம எடுக்க இருக்கின்றோம். இப்ப இந்த மேட்டு மணல் பகுதியை எடுத்து அந்த பள்ளத்துல வைக்கலாம் நண்பர்கள். அந்த இடைப்பட்ட பகுதியில் செடியின் மேல் படாமல் அந்த மணலானது பார் மாற்றப்படுகிறது நண்பர்களே. வேறாக பார் பகுதியை மாற்றி சரி செய்து கொள்ள வேண்டும் நண்பர்கள். ஒரு அரை அடி கணம் இருந்தா போதும் நண்பர்களே. அரை அடி கணம் இருந்தா போதும். இந்த மேற்பகுதியே கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம் நண்பர்கள், மண்வெட்டி கொண்டு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த செடியை கொஞ்சம் நேரா இருக்கிற மட்டும் கையால சரி செய்து விடலாம். சாய்வலாக இருந்ததுன்னா அந்த கண்ணை இப்படி எடுத்துவிட்டு சரி செய்து கொள்ளலாம் நண்பர்களே. தற்போது பாறானதை எடுத்தாச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தண்ணீர் இறைக்க வேண்டியதான் நண்பர்களே. தற்போது அந்த பார் பகுதியை பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது பார் எடுத்து காணக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு பாறானது உரம் கொடுக்கப்பட்டு தற்போது பார் எடுத்து இருக்கின்றோம். பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நண்பர்களே. அடுத்தபடியாக நம்ம தண்ணீர் இறைத்து விட வேண்டியதுதான். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. முழு வீடியோவும் பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களையும் நமக்கு தெரியப்படுத்துங்கள். நிறைகுறை இருப்பின் அதையும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி விவசாய சொந்தங்களே.